الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر في الكتاب إسماعيل إنه كان صادق الوعد وكان رسولا نبيا الله تعالى உதவியினால் நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு பிரியமான இடமாகிய பள்ளிவாசலில் வந்து அமர்ந்திருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனித்துக் கொள்ளணும். வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். ஒரு பாவமான விஷயம் ஒன்று மனசுக்கு வருது, ஆசை ஒன்று வருது, அதுக்கு பின்னால் அதை விட்டும் தவிர்த்துக்கிறதுக்கும் எங்களோட மனசில் ஒரு எண்ணம் ஒன்று பிறக்குதா இருந்தால் அது அல்லாஹ் தஆலா கூடிய ஒரு கூறுதல். அதே மாதிரி நல்ல ஒரு விஷயம் ஒன்று எண்ணம் ஒன்று வருது உள்ளத்தில், அதை செய்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்குது, அல்லது வாரத்துக்கு டைம் கிடைக்குது, அல்லது உதவி செய்கிறதுக்கு எனக்கு நான் உதவி செஞ்சிட்டேன். இப்படியான நிலப்பாடுகள் உண்டாகிறதும் அதுவும் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு கிருபை. அப்போ அதனால் எந்த ஒரு விடயமும் நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கும் சரி, ஒரு பாவமான விஷயத்தை தவிர்த்திக்கிறதுக்கும் சரி, இது எங்கட கட்டித்தனத்தால் நடக்கிறது ஒன்று இல்லை. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன செய்கிறான்? கிருபை செய்கிறான். அல்லாஹ் எங்களை விரும்புகிறான், அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்கிறான். இது அல்லாஹ் எங்களை விரும்புகிறான் என்கிறதுக்கான ஒரு அடையாளம். அல்லாஹ் எங்களை விரும்புகிறான், ஏதோ ஒன்று நான் அல்லாஹோட பயம் கொண்டு இருக்கு, நான் ஏதோ ஒரு அடிப்படையில் அல்லாஹோட சிந்தனையோடு இருக்கிறேன்ங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் இது. சில மனிதர்கள் நினைக்கலும் எனக்கு எனது எந்த ஒன்றுமே வருவதில்லை, எனக்கு எந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் நான் அல்லாஹோட எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு என்ன செய்ய சந்தோஷம் அடையலாது. அல்லாஹ் அவனை விட்டுட்டான், அப்படியே அல்லாஹ் அவனை நினைஞ்சிட்டான், அப்படியே விட்டுட்டு அவனை ஏறெடுத்து பார்க்குறாங்க. இல்லை, ஒரு டைம்ல பிடிப்பான், பிடிக்கிற புடியில நில குழஞ்சி எல்லாத்தையும் மறந்துடுவான், எல்லாம் வெறுத்தே போய்த்தரும். அவனுக்கு என்னென்ன விஷயங்கள் இன்பமா இருந்துச்சோ அதெல்லாம் வெறுத்து போய்த்தரும். ஒரு மனிதன் இப்போ யாருக்குமே அது மூத்தாகிறதுக்கு விருப்பம் இல்லை. சில ஆட்களுக்கு தற்கொலையை தேடுறது எதுக்கு? நல்லா தெரியும், எந்த உயிர் போகுது, வெடி வச்சா எனது வருத்தம், கவுரு கழுத்துல போய் விருகினா வருத்தம். ஏன் அதுக்கெல்லாம் போகுது? காரணம் என்ன? அதான் பிடி வெறுத்துரும். என்னென்னலாம் செஞ்சு விருப்பமா இருந்துச்சோ அதெல்லாம் பெண்ணுக்கு என்னவாகுது? வெறுத்திடும். இப்போ தூக்க மாட்டிக்கிறாங்க, அது ஒரு சைத்தான் தூண்டுறதா இல்லை அல்லாஹ் நாட்டமா? சில்லற கடைசிக்கு என்னது ரைட், அல்லாஹோட நாட்டம் தான் எல்லாம் நடக்குது. ஆனால் என்னென்ன மோசமான விடயங்கள் நடக்குதோ அதை அல்லாஹுக்கு நாங்கள் என்ன செய்யறதில்ல, அல்லாஹோட சுட்டி காட்டுறது, அல்லாஹோட அதை தொடர்புபடுத்துறது இல்லை. ஏண்டா அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு சில விடயங்கள்ல சுய விருப்பத்தை கொடுத்தா நிற்கிறான். அந்த நப்சுக்கு அல்லாஹ் தஆலா நினைக்கிறான், அல்லாஹ்வோட முழு விஷயங்களும் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், முழு செயற்பாடும் அல்லாஹ் நாட்டப்படி தான் நடக்குது. ஆனால் அதே டைம்ல மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான்? சில விஷயங்கள்ல சுய விருப்பத்தை கொடுத்திருக்கிறான், சுய விருப்பத்தை கொடுத்திருக்கிறான், யோசிக்கிற தன்மை அதை அல்லாஹ் தஆலா படைச்சு வச்சுக்கிறான். மனிதனை வேறு பிரிச்சிக்கிற காரணமே முதல் கட்டத்திலே அல்லாஹ் தஆலா என்னது அறிவை கொடுத்த காரணமே அந்த அறிவின் மூலமாக அந்த மனிதன் நடக்கிறதுக்கு ஒரு சுய விருப்பம் ஒன்று இருக்கு மனிதனுக்கு. எல்லாத்தையுமே செஞ்சு போட்டு அல்லாஹ் நாட்டம், நான் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறேன், என் மனசுல என்ன கொண்டு வருது? பள்ளிக்கு போகணும், பள்ளிக்கும் நான் அப்படி வந்து நான் போறேன் இல்லைன்னா அது என் உள்ளத்துல நான் பக்குவப்படுத்த இல்லை. அல்லாஹ் மனிதனை படைச்சி போட்டு அவனுக்குன்னு ஒரு சுய விருப்பத்தை கொடுத்திருக்கிறான். நான் தான் என் வாழ்க்கையை நான் அமைச்சு கொள்ளணும், நான் தான் என் வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். இப்ப நான் எந்த ஒண்ணுமே கவனிக்காமைக்கு அல்லாஹ் எனக்கு புத்தியை தந்திக்கிறான், பகுத்தறிவு. எனக்கு தெரியும் இங்கால போகப்படாது, இங்கால போகணும், இதெல்லாம் யோசிக்கிற நான் இந்த மறுமையுடைய அல்லாஹ்வின் பால் நெருங்கக்கூடிய விடயத்தில் நான் யோசிக்கணும். அதுதான் அல்லாஹ் தஆலா ரசூல்மார்கள் அனுப்பி நான் வேதத்தை கொடுத்தான். நீ யோசி, படி. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நாளைக்கு கியாமத்துல் நாளில் குர்ஆனை பத்தி கேட்பான், கேள்வி ஒன்று, குர்ஆனை பத்தி ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. வைன்னஹு லதிக்ருல் லக வலி கௌமிக வஸௌஃப துஸ்அலூன். இந்த குர்ஆன் இருக்குதே, இது உங்களுக்கும் உங்களோட கூட்டத்தாருக்கும் ஒரு உபதேசம். திக்ர் என்ன? ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும். வலி தவற உங்களுக்கு மத்தியில வரணும், குர்ஆனை படிக்கணும் அப்படின்னு ஆசை வரணும். எங்கட சுய விருப்பம், எங்கட முயற்சியுமே இருக்குது. அல்லாஹ் சொல்றானே, வஅன்ன சஅயஹு ஸௌஃப யுரா. ஒவ்வொரு மனிதனும் அவன் செஞ்ச முயற்சிக்கான பலனை கண்டுகொள்வான். அப்ப எங்கட முயற்சின்னு ஒன்று இருக்குது. அல் ஆக்கில் புத்திசாலி யாரு?
மந்தான நப்சஹு, தன்னுடைய ஆத்மாவை கட்டுப்படுத்தக்கூடியவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு ஒரு முயற்சி ஒன்று இருக்குது, பகுத்தறிவு ஒன்று இருக்கு. அதனால பைத்தியக்காரனுக்கு எல்லாம் என்ன செஞ்சு சொர்க்கத்தை கொடுப்பான். எந்த பிள்ளை எனது புத்தி ரீதியில் குறைந்த பிள்ளையாக பிறக்குது அது சொர்க்கவாதி, அதுக்கு கேள்வி கணக்கு இல்லை. அப்ப யாருக்கு கேள்வி கணக்கு? பகுத்தறிவு அடைஞ்சு எனது சிந்திக்கக்கூடிய அந்த பருவ வயது அடைந்த தமீஸ், பகுத்து அறியக்கூடிய இது நல்லது இது கெட்டது என்று இப்படி விளங்கக்கூடிய அந்த மனிதன் நல்லா பிடிப்பான். அப்ப எனவே அல்லாஹு தஆலா அந்த புத்திசாலி யாரு? மந்தான நப்சஹு, தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்தக்கூடியவன். ஒரு விஷயத்தை செய்ய முன்னால எனக்கு தெரியும் இது நல்லது இது கெட்டது இது நல்லம் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும். அப்ப நான் என்னுடைய நப்சை நான் கட்டுப்படுத்தணும். அப்ப நான் என்னுடைய முயற்சி அங்க சம்பந்தப்பட்டிருக்குது. வஅமில லிமா பஅதல் மௌத், மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கைக்கு அவர் என்ன செய்வார்? தன்னை என்னது தயார்படுத்துவார், அதுல தன்னை இன்வால்வ் பண்ணுவார், தன்னை நுழைத்துக் கொள்வார். மடையன் யாரு? மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவாஹா, தனது நஃப்ஸ் எதை சொல்லுதோ அதை செஞ்சுக்கிட்டே போவான். ஆனா வதமன்னா அலல்லாஹ், அல்லாஹ் மேல என்ன செய்வான்? அல்லாஹ் என்ன மன்னிப்பான், நாளைக்கு பார்த்துக்குவோம், எனக்கு என்னது இது அல்லாஹ் நாட்டம், இது நான் இப்படி செய்யறதுக்கு அல்லாஹ் நாட்டம் தான், நரகத்துக்கு மக்கள் தேவை அப்படின்னு தான் பேசுவாங்க. இது மடையன் இந்த பேச்சு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது ரஹ்மத் செய்றான், இரக்கம் அளிக்கிறான். அந்த நாம பார்க்க போற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களா இருந்தாலும் சரி, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாலும் சரி, எந்த கட்டத்துல பிறந்தாங்க? 100வது வயசுல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய 100வது வயசுல தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அதுக்கு முன்னுக்கு 14 வருஷம் முன்னுக்கு, அப்ப 86 வயசு. 86 வயசுல தான் முதல் குழந்தை பிறக்குது. யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 100வது வயசு சாரா அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுக்கு. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது சாரா அலைஹிஸ்ஸலாமுக்கு. தாய்க்கு எத்தனை வயசு? 90 வயசு. பாப்பாக்கு 100 வயசு, தாய்க்கு 90 வயசு. அவங்க கேட்கிறாங்க, அந்த மலக்குமார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அழிக்க, அந்த கூட்டத்தார் அழிக்க வந்த அந்த மலக்குமார்கள் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னுக்கு சுபசோபனம் சொல்றாங்க, உங்களுக்கு என்ன நடப்போகுது? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்க போறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? ஃபசக்கத் வஜ்ஹஹா, என்னது ஆச்சரியத்தில் இப்படி கையை இப்படி வச்சுட்டு, இன்னி அஜ்ன வகாலத் அஜூசுன் அகீம், என்ன சொன்னாங்க? இப்படி ஆச்சரியத்தில் இப்படி கையை வச்சுட்டு, அஜூஸ், நாங்கள் 2 பேரும் வயது முதிர்ந்தவர்கள். அது மட்டும் இல்ல, அகீம், எங்களை வயசு பெய்த்து பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய அந்த நிலப்பாடு சக்தி பெய்த்துட்டுது. 90 வயசு 100 வயசு என்ன சாத்தியம்? அஜூசுன் அகீம், இந்த 2 விஷயமும் என்ன? வயோதிபம், முதுமை, அதே மாதிரி அந்த வயசு தாண்டிட்டு, இந்த 2 விடயமும் பிள்ளை பிறக்கக்கூடிய அந்த தன்மை இல்லை. இது 2ம் பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த இடத்துல பாருங்க, அப்ப சொன்னாங்க மலக்குமார்கள், அத்தஅஜபீன மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறீங்களா? நிச்சயமாக இது நடக்கும். ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத், உங்களுடைய குடும்பத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் இருக்கு, பரக்கத்தும் இருக்கு. ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தெரியும், நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாங்க, எவ்வளவு தனி ஒரு மனிதனாக நாட்டை விட்டு நாடு வைத்து வாப்பா கிட்ட என்ன வாப்பாவெல்லாம் வாப்பாட மஹப்பத்தெல்லாம் உடஞ்சி வாப்பா என்னது என்ன மூஞ்சிலேயே பார்க்காதெல்லாம் அனுப்பி நாங்க பார்த்தோம். அல்லாஹ்வுடைய கட்டளை என்னது எடுத்து நடக்கிறாங்க, அதுல அவங்க மனம் தளரல்ல, அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? மலக்குமார்களை வச்சு, ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்துக்கும் உங்கள் மீது இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் எங்களுக்கு இருந்துட்டா எங்களுக்கு அதை விட வேற என்ன தேவை? எந்த அளவுக்குண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட தனது சமூகத்தாருக்கு என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாட்டி எனக்கும் சொர்க்கம் போக இயலாது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாட்டி எனக்கும் சொர்க்கம் போறதுக்கு இயலாது. அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைகிறது தான் எல்லா நபிமார்களுடைய அனைத்து முஃமின்களுடைய ஒரு குறிக்கோள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்? ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்களுக்கு இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடையணும் நாங்க என்ன செய்யணும்? எங்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இர்ஹமு மன் ஃபில் அர்த், பூமியில் உள்ளவங்களுக்கு மீது இரக்கம் காட்டுங்க. யர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ள அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? இரக்கம் காட்டுவான். இன் தன்சுருல்லாஹ, நீங்க அல்லாஹ்வுக்கு உதவியாக இருந்தால், அப்படின்னா
அல்லாஹ் உதவி செய்யறது என்ன அர்த்தம்? எனக்கு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், அல்லாஹ் உதவி செய்யறா அல்லாஹ் நேரடியாக உதவி செய்யறதா இல்ல, இது பல அமைப்புல சம்பந்தப்பட்டிருக்கு, சமூக விஷயங்கள். இப்ப நாங்க இந்த உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நாங்க இந்த இடத்துக்கு ஏன் வந்தோம்? எங்கட பள்ளி வாசல்ல ஒரு புரோகிராம் நடக்குது, நாங்க இதை கேட்கணும், நாங்க ஒன்று சேரணும், கதைக்கணும், உதவி செய்யணும். யாருக்கு சரி வேலை இல்லையா அவங்களுக்கு கதைக்கிறதுனால கொஞ்சம் என்னது வேலை இருந்தா அவருக்கு அந்த வேலையை சொல்லிக் கொடுப்பாரு, அல்லது வேற சரி என்ன சரி பிரச்சனை இருந்தா ரைட் நாங்க அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யறோம். இதெல்லாம் வந்திக்கு தானே, இதெல்லாம் அதெல்லாம் செய்யறோம். அல்லாஹ் உதவி செய்யறதுலாம் வந்து சேரும். ஒரு மனுஷனை வந்து இப்ப இந்த இடத்துல இருந்து பார்த்து சிரிக்கிறது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, என்ன செய்தி சோமா இருக்கிறீங்களா, என்ன விஷயங்கள், இப்படி ஒரு மனுஷனை பேசி கடைசி ஒரு புன்முறுவல் பூக்குறது சுப்ஹானல்லாஹ். எங்களோட உள்ளங்கள் ஒன்றுபடணும், பள்ளியில இருந்தா உள்ளங்கள் ஒன்றுபடணும். நாங்க நேற்று கூட ஒரு ஹதீஸ் வாசிச்சோம், வஞ்சகம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. இது ரெண்டும் எங்களை மார்க்கத்தை விட்டு எங்களை அப்படியே வெளியே போட்டுடும். எங்கள்கிட்ட இருக்கிற நட்புணங்கள் எல்லாத்தையும் அப்படியே படிப்படியாக இல்லாமல் ஆக்கிது. நாங்கள் உதாரணமா நான் மனிதன், எனக்கு சில விருப்பங்கள் இருக்கு, வெறுப்பு இருக்குது, எனக்கிட்ட சில குணங்கள் இருக்கும், இயல்பிலேயே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய சில குணங்கள் இருக்கும், நல்ல குணங்கள், கெட்ட குணங்களும் இருக்கும், நல்ல குணங்களும் இருக்கும். அந்த நல்ல குணங்களை என்ன செய்யும், இந்த வஞ்சகம் என்கிற மனசுல ஒரு மனுஷனை வச்சு மோசமா வச்சுக்கிட்டு வெளியே சிரிக்கிறது. அதே மாதிரி பொறாமை மனசுள்ளுக்கு என்னது கொடுத்தா பச்சைக்கு தின்றுவார், அப்படியான லெவலுக்கு என்னது கோபம், ஆனால் வெளியே கதைக்க போக்கல, பேச போக்கல, சிரிச்சு கதைக்கிறது. இந்த பண்பு இது ரெண்டும் இருந்தாலே போதும், எங்கள்கிட்ட இருக்கிற இன்னும் இருக்கக்கூடிய பண்புகள் என்ன செய்யும், இல்லாமல் போகும். இவர் என்ன செய்வாரு, அவருக்கு போய் சொல்லுவார். இந்த ரெண்டு பாவமும் இருந்தா எங்கட மனசுல இது என்ன இது யாருக்கும் வழங்காது. இதுக்கு சொல்லுவாங்க உளப்பாவம், உளவியல், என்னது கண்ணுக்கு வழங்காது இந்த பாவம். இது மிக மோசமான பாவம். இது குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் எங்களுக்கு மிகவும் வலியுறுத்தப்பட்டிருக்கு. இது ரெண்டையும் உடச்செல்லு. அப்ப இது ரெண்டையும் நாங்கள் விட்டுட்டா என்ன அர்த்தம், அதுக்கு பிறகு என்ன நடக்கும், அதுக்கு பிறகு அவருடைய உள்ளம் சுத்தமாகிடும். யாரை பற்றிய ஒரு கெட்டெண்ணமும் இருக்காது, யாரை பற்றிய ஒரு கெட்டெண்ணமும் இருக்க மாட்டாது. நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களே நீங்கள் எனக்கு முன்னுக்கு வந்து அடுத்த ஆட்கள குறையே பேச வேணாம். 2 பேருக்கு தான் அந்த குறை தெரியும், 2 பேருக்கு தான் அந்த சம்பவம் தெரியும், 2 பேருக்கு தான் நடந்திருக்கு. 4 சுவருள்ளுக்கு 2 பேருக்கு மத்தியில் நடந்திருக்குது. இதை பப்ளிக்கு கொண்டு வர வேணாம். பப்ளிக்கு கொண்டு வந்த என்ன நடக்கும், பப்ளிக்கு கொண்டு வந்த தெரியாதவங்க மனசுல அவரை பத்தி ஒரு கட்டணம் ஒன்று வந்துடும். அப்ப சரதாசன் சொன்னாங்க, எனக்கிட்ட சஹாபாக்களே உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடியதை நீங்க பேசி தீர்த்து கொள்ளுங்க, சபைக்கு கொண்டு வராதீங்க. அதுக்கு பின்னால் என்ன மனசுல என்ன வரும், அவரை பத்தி ஒரு எண்ணம் கொண்டு வந்துடும். நான் விரும்புகிறேன் உங்கள்கிட்ட வரும்பொழுது எப்படி வரணும், ஈடேற்றமான உள்ளத்தோடு வரணும். கல்புன் சலீம், எப்படியாப்பட்ட உள்ளம், அதாவது செல்லுமே பால் மாதிரியான உள்ளம் அப்படின்னா என்ன, எந்த எண்ணமும் இவரையுடைய நான் இறக்கம் சிரிக்கிறேன், அவருடையும் சிரிக்கிறேன், அவரையும் பார்த்து சிரிக்கிறேன், இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு நான் இருக்கணும். எனவே இந்த மாதிரியான நட்புணங்கள் எல்லாத்தையும் நாங்கள் உண்டாக்கினால்தான் எங்களுக்கு என்ன வரும், அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத்தும் எங்களுக்கு கிடைக்கும். உள்ளம் என்கிறது நாங்கள் இன்றைக்கு எத்தனை விஷயங்களுக்கு நாங்கள் முயற்சி செய்யறோம். காலை என்ன செய்யறோம், கழுவுறோம் ஊத்தப்படாமைக்கு, அதே மாதிரி முகத்தை கழுவுறோம், பல்ல தீட்டுறோம், இப்படி நாங்கள் ஒவ்வொன்றையும் என்ன செய்யறோம், சுத்தப்படுத்துறோம். இன்னொன்று இருக்கு சுத்தப்படுத்துறதுக்கு. நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா இன்ன ஃபில் ஜஸதி முத்கத்தன், ஒவ்வொருடைய உடம்பிலையும் ஒரு சின்ன சதப்பிண்டம் ஒன்று இருக்கு. இதா ஸலஹத், அது சரியாகிட்டால் ஸலஹல் ஜஸது குல்லு, முழு உடம்பும் சரியாயிடும். வைதா ஃபஸதத், அந்த சதைப்பிண்டம் சரியில்லைன்னு சொன்னா ஃபஸதல் ஜஸது குல்லு, முழு உடம்பும் மோசமாயிடும். அதுதான் அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம். இந்த உள்ளம் இருக்கிற இன்னொரு பகுதி, இந்த பகுதியை நாங்க என்னது சுத்தமா வச்சுக்கொள்ளணும். கண்ணாடியை பார்க்க போக்கல எனக்கு என்ன முகம் வழங்குது, அதே மாதிரி நான் என்னது இது வெளிரங்கமான உறுப்பு. அதே மாதிரி நான் என்னுடைய மனக்கண்ணுல என்ன செய்யணும், என் உள்ளத்தை பார்க்கணும். மனக்கண்ணுல என் உள்ளத்தை நான் பார்க்கணும். நான் எப்படி இருக்கிறேன், இன்றைக்கு நான் எப்படி அடுத்தாக்கள் நடந்து கொண்டேன், எனக்கு என் உள்ளத்துல என்ன செய்ய ஒரு எண்ணம் கொண்டு வருதா, யாரை சரி ஒரு பற்றி ஒரு எண்ணம் கொண்டு வருதா, அதுக்கு தான் நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ஓப்பனா நடந்து கொள்ளுங்க. எனக்கு இவரை பத்தி பிடிக்கலையா, நான் அவருக்கு நேரடியா போகணும். போயிட்டு சகோதரரே
யூனுஸ் பாய் எனக்கு என்னது உங்கள்கிட்ட இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, நீங்க இதை திருத்திக் கொள்ளுங்க, என்னோட கதைக்க போக நீங்க இப்படி கதைங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பண்பு இருக்குது, இது எனக்கு செட் ஆகுது இல்ல, இப்படி ஓப்பனா கதைக்கணும். இதை நான் அப்படி அவர்கிட்ட கதைக்காமைக்கு இவர்கிட்ட போயிட்டு கதைச்சு அவர்கிட்ட போயிட்டு கதைச்சு இப்படி கதைச்சிட்டு தானே நடக்கும். அந்த கதைக்கு பல வாள்களும் பல கண்களும் எனது முளைச்சி அந்த செய்தி அவர்கிட்ட போய் சேரும். இன்னொரு விதமா அதுக்கு பின்னால் நடக்கும் சண்டை அடிதடி, அவரை பார்த்தாலே பிடிக்காது, மிச்ச காலம் கதைக்கிறல, இந்த மாதிரியான பண்பெல்லாம் உருவாகும். அப்ப எல்லாம் ஓப்பன் ஆகிக்கணும். அதனாலதான் ரீபத் பேசக்கூடாது, அதனாலதான் புறம் பேசக்கூடாது, அதனாலதான் அடுத்தாக்களை பத்தி இல்லாத பொல்லாத விஷயங்களை சொல்லக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக முழு மனித சமுதாயமும் நஷ்டத்தில் இருக்குது. யாரை தவிர? உள்ளத்துல ஈமான் இருக்குது, அல்லாஹ்வுடைய பயம் இருக்குது, வஅமிலுஸ் ஸாலிஹாத், உறுப்புகளால நல்ல விஷயங்கள் வெளியாகுது, உறுப்புகளால நல்ல விஷயங்கள் உருவாகுது, உண்மைக்கு தோல்வாய்க்கிறாங்க, உண்மைக்கு ஒத்தருக்கொத்தர் உதவி ஆகிக்கிறாங்க, உண்மைக்கு ஒத்தருக்கொத்தர் உதவியாக இருக்கிறாங்க. சில நேரம் என்னது பொறுமையை கொண்டு ஒத்தருக்கொத்தர் என்ன சொல்லுவாங்க, கழிச்சு கொள்வாங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு நீங்க பொறுமையாயிருங்க, அவர் என்ன சொல்லுவாரு, உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு கொஞ்சம் பொறுமையாயிருங்க. இப்படியான விஷயங்கள்ல என்ன செய்வாங்க? ஏன் இப்படியான மக்களுக்கு சில இந்த விஷயங்களை ஒரு மனிதனை கெடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் பல சவால்கள் வரும். அந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமை தேவை. ஈமானும் சாலிஹான அமல் செஞ்சா நல்ல ஒரு மனிதனா ஆகிட்டா எனக்கு என்ன சுத்தி பல விஷயங்கள் நடக்கும், என்ன சுத்தி பல விஷயங்கள் நடக்கும். நான் அதுல வந்து பொறுமையாயிக்கணும், அவசரப்படப்படாது. அல்லாஹ் தஆலா அதுக்கு பின்னால என்ன சொல்றான்? அந்த அடுத்த சூரா என்ன? புறம் பேசக்கூடியவங்களுக்கு நரகம் இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? ஈமானுக்கு மிக மோசமானது புறம். ஏன்னா இதெல்லாம் எதிர் சம்பந்தப்பட்டிருக்கு, சமூகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு, சமூகம். அப்ப அதனால இந்த மாதிரியான விடயங்கள் நாங்கள் நினைச்சோம், இதெல்லாம் நாங்கள் தவிர்த்திருந்தா தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் எங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பல பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுல முக்கியமான 2 பிள்ளைகள், 2 பேர் நபிமார். முதலாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் பல நபிமார்கள் கிட்ட பல குணங்கள் இருந்துச்சு, எல்லாருக்கிட்டையும் நல்ல குணம் தான் இருந்துச்சு. ஒவ்வொருத்தரையும் முதல்ல அவங்க என்ன செய்யறான், ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சு அவங்கள சிறப்பாக்குறான். அந்த அடிப்படையில இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்த ஒரு மிக முக்கியமான பண்பு இன்னஹு கான ஸாதிகல் வஅத். அவங்களோட பண்பு என்ன? சொன்னா வாக்குறுதி சொன்ன மாதிரி இருப்பாங்க, வாக்குறுதி மாற்றம் செய்ய மாட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பண்பு எப்படியாப்பட்டது? ஸாதிகுல் வஅத், வாக்குண்டு கொடுத்தா அதை நிறைவேற்றுவாங்க, வாக்குக்கு மாற்றம் செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நற்குணம். நாங்க எங்க இருக்கிறோம், நாங்க எங்களை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். இன்றைக்கு பிற மதத்தவர்கள் எங்களுக்கு என்ன செய்ய கஷ்டப்பட்டா ஓடி வராங்க. ரோசி அக்கான்னு தெரியும், ரோசி அக்கான்னு அவ இந்த ரோஷன் பாய் விடயத்துல எவ்வளவுக்கு நடந்து கொண்டு நமக்கு தெரியும். பிற மதத்தவர் நான் ஒரு முஸ்லீம், நான் பள்ளி வாசல் இருக்கிறேன், நான் அவருக்கு என்ன என் மூலமா ஹெல்ப் நடந்துச்சுன்னு நான் யோசனை பண்ணி பார்த்தா அது எனக்கு அவருக்கு உள்ளது, நான் எப்படி நடந்தேன். அதே டைம்ல அனிதா கடை எல்லாருக்கும் தெரியும், அவ கடன் கொடுக்குறா. எந்த நம்பிக்கையில கடன் கொடுக்குறா? இவர் தருவார்ன்ற நம்பிக்கையில கடன் கொடுக்குறா, புக் வச்சு கொடுக்குறா. இன்னைக்கு அவருக்கு எத்தனை பேர் ஆப்படிச்சுட்டு பேசிக்கிறாங்க? யாரு? நம்மட முஸ்லீம்கள். எங்களோட இன்னைக்கு வந்து ஏற்கனவே வந்து உட்கார்ந்து இருந்தவங்க. ஆனா அவ இன்னமும் கடன் கொடுக்குறா நம்பி. ஏன்? அவனோட மனசுல தூய்மை ஆயிக்குது. இஸ்லாத்துல அல்லாஹ் தஆலா என்ன ஹிதாயத்தை கொடுக்கட்டும். அவனோட மனசுல என்ன இருக்கு? எங்களை பத்தி ஒரு நல்லெண்ணம் கொண்டு இருக்கு, மனிதாபிமான தன்மை. இன்னும் கொப்பி வச்சு என்ன செய்யறா? கடன் கொடுக்குறா. என்ன செய்ய தேவையா? வீட்டுக்கு சாமம் வருது, ரூமுக்கு போக முடியாதா? எங்க போகுது? நாங்க எங்க இருக்கிறோம்? பேரளவுல சிரிக்கிறோம், கலைக்கிறோம். ஆனா என்னது? ஒவ்வொருத்தர மனசுலையும் இன்னொருத்தரை பத்தி ஒரு கட்டெண்ணம், உதவி செய்யற மனப்பாங்கு இல்ல, மறைக்கிற தன்மை, இந்த மாதிரியான பண்புகள் எல்லாம் என்னது? மிக மோசமானது, மிகவும் என்னது? மனிதனுடைய உள்ளத்தை அசிங்கப்படுத்தக்கூடியது. அப்ப பாருங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பண்பு என்ன? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய பண்பு. இன்றைக்கு பிற மதத்தவர்களை சொல்லி நாங்க இன்றைக்கு என்ன செய்யணும்? நாங்க எங்களை கொஞ்சம் திருத்திக் கொள்ள வேண்டியிருக்கு, நிலைமை இருக்கு எங்களுக்கு. என்னை கவர்ந்த இஸ்லாம்ங்கிற தலைப்புல நீங்க புரட்டி பார்த்தா வழங்கும் பல சம்பவங்கள். அப்ப இந்த இடத்துல நாங்க கவனிச்சுக் கொள்வோம். எனக்கு எவ்வளவு தூரம் முஸ்லீம் சகோதரன், அந்த ரோசி அக்கா அவருக்கு என்னது? அவருக்கு என்ன ரோஷன் பாய்ட்டு இருந்து கிடைக்கிறதுக்கு வாகனத்தை பிடிச்சி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒவ்வொரு நாளும் ஆக்கி சமைச்சு கொடுத்து அவர் என்னது வீட்டுக்கு கொண்டு விட்டு அதுக்கு பின்னால என்னது உங்களுக்கு ஏழ்மானத்தை கொடுங்க, நீங்க அடுத்த நான் கொடுக்குறேன்.
இந்த அனிதா கடைக்கு, இந்த அனிதாக்கு என்ன என்ன இருக்கு? அந்த டிடி அவருக்கு என்ன இருக்கு? என்ன நாங்க என்னது பக்கத்து வீட்டுல இருக்கிறோம், நாட்டுக்கு போன அவர்கிட்ட என்ன எடுத்துக்கிறதுக்கு கொப்பி வச்சு கொடுக்குறா கடன். ஏன்? நம்பிக்கை. இன்றைக்கு என்னது, நாங்க இன்றைக்கு என்னது கொரியாக்களை பத்தி பேசுறோம், பொய் இல்ல புரட்டு இல்ல அப்படி இப்படி பேசுறோம். ஆனா எங்கள்கிட்ட என்ன இருக்கு? எங்கள்கிட்ட என்ன பத்தி பேசுறதுக்கு அடுத்த ஆளுக்கிட்ட என்ன இருக்கு? நான் மௌத்தாயிட்டா என்ன பத்தி யார் சரி நலவு பேசுவாங்களா? இப்ப ஒருத்தன் இருந்தான்னு என்னது பேசிட்டான், சொல்லி முடிஞ்சது, இப்பதான் நிம்மதி. அல்லது நல்ல ஒரு மனிதர் வாழ்ந்தாரு, எல்லா கட்டத்திலையுமே எனக்கு உதவியா இருந்தாரு, அவர் இருந்த இந்த இடம் கலகலப்பா இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு சில பிரச்சனை வந்தா முன்னுக்கு நிற்பாரு, எனக்கு ஒரு வேலை செடி தந்தாரு, எனக்கிட்ட என்னது இந்த போவை எனக்கு நிரப்பி தந்தாரு, எனக்கு ஒரு உதவி செஞ்சாரு, இந்த கஷ்டமான நேரத்தில் எனக்கு கடன் தந்தாரு, இப்படி சரி பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு பண்பு? நான் இன்னொரு இடத்துக்கு போறேன், எனக்கு விளங்குது, நான் போக்குள்ள என்னது ஹதியாக்கள் எடுத்துட்டு போறேன்னா, ஒரு குறைஞ்சபட்ச ஒரு பால் பேக்கெட், நான் எத்தனையோ எடுத்த மங்க என்னது பல டீ குடிக்கிறேன், நான் குறைஞ்சபட்சம் என்னது ஒரு போக்குள்ள ஒரு பால் பேக்கெட் எடுத்துட்டு போறது எவ்வளவு? 3 ரூபா, 3000, 100 ரூபா சல்லி ஒரு முட்டை கேஸ். நான் சொல்ற ஒரு பேச்சுக்கு நாங்க என்ன இப்படித்தான் ஈக்கணும், என்னது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா ஈக்கணும். ஒருத்தர் என்னது தஹாதவ், நபியாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க என்ன செய்யுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹதியா பொருட்கள், அன்பளிப்பு பொருட்களை கொடுங்க. தஹாபு, உங்களுக்கு மத்தியில் நடக்கும், மஹப்பத் அதிகரிக்கும், அன்பு பிறக்கும். இதன் மனிதன், இதன் நல்ல பண்புகள். நல்ல பண்பு இல்லாட்டி நாங்க என்னது எவ்வளவுதான் வணக்கங்கள் செஞ்சாலும் எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, நாங்க ஜீரோ. நாங்க வெளி என்னது வெளி கண்ணாடியில பார்த்தா நல்லா இருக்கும், வெள்ளை ஆயிக்கிறேன், எல்லாம் என்னது கருப்பு இல்ல, உடல் உடுப்புகள் நல்லா சுத்தமாயிக்குது. ஆனா சுத்தப்படுத்த வேண்டிய உள்ளத்தை நான் என்ன செய்யணும்? சுத்தப்படுத்தணும். ஏன் உள்ளத்தை நான் பார்த்தேன் கண்ணாடியில, நான் என்னது பயந்தே ஓடிடுவேன், அந்த அளவுக்கு நிறைஞ்சு போயிட்டு கருப்பு. அப்ப நாங்க கட்டாயம் ஒவ்வொருத்தரும் இந்த விஷயங்களை கவனம் எடுக்கணும். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படியாப்பட்டவங்க? சாதிக்குல் வஅத், அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தா அதுக்கு மாற்றம் செய்ய மாட்டாங்க. அப்ப நபிமார்களாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல அவங்களே சொல்றான், வ இன்னக லஅலா குலுகின் அஸீம், நபியே நீங்க மகத்தான நல்ல குணத்துல இருக்கிறீங்க. நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? ஹதீஸ்ல வருது, தஸ்ஸிலுர் ரஹீம், உறவு முறையை சேர்ந்து நடக்கிறீங்க, உறவு முறையை சேர்ந்து நடக்கிறீங்க. உங்களுக்கு அவங்க அபூ லஹப் ஏசினாலும் நீங்க அவங்க வீட்டுக்கு போறீங்க. அபூ தாலிப் அவர் உங்களை ஈமான் கொள்ளாட்டியாலும், நாங்க இன்றைக்கு என்னது எனக்கு ஒரு மனிதன் உதவி செய்யாட்டி அவனோட வீட்டை நான் நினைச்சு கூட பாக்குறது. அவன் என்னது எனக்கு ஒரு கடன் தராட்டி அவன் நிலைமையை அவர் சொல்லி இருப்பாரு, எனக்கு இப்படித்தான் கஷ்டம். அதை நான் விளங்காமைக்கு அந்த தராத்துக்காக நான் கோபம் காட்டுறது போறல்ல. குடும்பத்துல நம்பிட்ட பண்பு என்ன? தஸ்ஸிலுர் ரஹீம், உறவு முறை சேர்ந்து நடக்கிற பண்பு அவங்கள்ட்ட இருந்துச்சு. துஈனுல் மிஸ்கீன், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யற பண்பு. வழி தெரியாத வழி கேட்டா உதவி செய்யற பண்பு. ஏழை மக்களுக்கு, அதே மாதிரி விதவைகளுக்கு உதவி செய்யற மனப்பாங்கு, வயோதிபர்களுக்கு உதவி செய்யற மனப்பாங்கு, சின்ன பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுற பண்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு சஹாபியும் நினைப்பார் எப்படி? நபி அவங்க என்னோட மட்டும்தான் இரக்கம். ஒவ்வொரு சஹாபியும் என்ன நினைப்பாரு? எங்கட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னோட மட்டும்தான் இவர் இரக்கம். அப்ப எப்படி நடந்திருப்பாங்க? ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபி வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்க இந்த இடத்துல சந்திப்போம், இந்த இடத்துல சந்திப்போம். டைமுக்கு வரையில அந்த சஹாபிக்கு மறந்து போயிட்டு, அடுத்த நாள் அசருக்கு போயிட்டு பார்க்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல நிறுத்திக்கிறாங்க. அப்ப அவங்க சேவை முடிய அந்த சேவை முடிச்சிட்டு வந்து அதே இடத்துல நபி அவங்க என்ன செய்யறாங்க? அந்த மனிதர் எனக்கு வாக்கு தந்தாரு, நாளைக்கு அவர்கிட்ட சந்திப்போம், நேத்து வரவே இல்லை. அப்ப நபி அவங்களுக்கு அத்தியாவசிய தேவை வரும்போது அதை முடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வராது, வந்து பார்த்தா அப்படி வரல. அடுத்த நாள் அந்த சஹாபிக்கு ஞாபகம் வருது, போயிட்டு பார்த்து அந்த இடத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு இருக்கிறாங்க. என்ன பண்பு? எப்படியாப்பட்ட பண்பு இது? வாக்குறுதி நிறைவேற்றுறது, என்னது ஒரு அமானிதம் நிறைவேற்றுறது எந்த அளவுக்கு இருக்குது? நம்பி ஒப்படைக்கிறோம், சில விஷயங்களை நம்பி கடன் கொடுக்கிறோம், டைமுக்கு நான் என்னது டைம் எனக்கு கொடுக்க கிடைக்கல, எனக்கு என்னது இந்த டைமுக்கு எனக்கு தர முடியல, மன்னிச்சு கொடுங்க, நான் எனக்கு ஒரு 10 நாள் டைம் தாரீங்களா? கேட்கிறோமா பேசுறோமா? அந்த டைமுக்கு கொடுக்கிற பண்பாடு இருக்குதா? சுபஹானல்லாஹ். நாங்க இன்றைக்கு எங்களோட சொந்த விஷயங்கள் வரும்போது ஒன்றும் கணக்கு பார்க்கறது, எங்களோட சொந்த விஷயம் வரப்போக்கல எந்த ஒன்றையும் என்ன செய்யறல, கணக்கு பார்க்கறதில்ல. உடுப்பா பிடிக்குதா? 5 மானன் 10 மானன் வாங்கியாச்சு. எனக்கு ஒரு பொறுப்பு விருப்பமாக்குதா? 100 மானன் வாங்கியாச்சு.
இந்த சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நான் எவ்வளவு ஒரு உதவி ஆயிக்கிறேன். நபியில பண்பு என்ன? ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறது, விதவைகளுக்கு உதவி செய்யறது, அனாதைகளுக்கு இரக்கம் காட்டுறது. இந்த பண்பான இந்த சமூக விஷயங்கள்ல நாங்க எந்த அளவுக்கு இருக்கிறோம்? அமானிதம், அதே மாதிரி ஒரு மனிதருக்கு வாக்குறுதி கொடுக்கிறது, இதுல நாங்க என்ன கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம், இந்த எந்த அளவுக்கு நான் சரியாயிக்கிறேன், என்ன பேச்சு வழக்கு எப்படி இருக்குது, நான் அடுத்தாக்களை ஏமாத்தி பாடுத்தனம் செஞ்சு நான் உழைச்சி கொண்டிருக்கிறேன்னா, நாங்க என்ன வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் குறையொன்ன மறைச்சிட்டு, குறை ஈக்கிறது தெரியும், அதை பூசி மறைச்சிட்டு விற்கக்கூடிய பண்பு. பெயிண்ட் அடிச்சா விளங்காது, தெங்கி ஓட்ட பைஸ்கில்ல வாகனத்துல தெங்கி ஓட்ட அது ஒரு மாதிரியே பூசி அடிச்சுட்டாச்சு, கொடுத்தாச்சு. 5 மாசத்துக்கு அப்புறம் அவருக்கு இல்ல, அதுக்கப்புறம் மூக்குள்ள வரங்காட்டியும் சளி மாதிரி அவர் அந்த வாகனத்தோட. ஒரு விஷயம் என்னது இதெல்லாம்? அப்ப சலசம் என்ன சொன்னாங்க? இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் அனுப்பப்பட்டிருக்கிற காரணமே நற்குணத்தை பரப்புறது. நான் அனுப்பப்பட்டிருக்கிற காரணமே மனிதர்களை புனிதர்களாக ஆக்குறதுக்கு, நல்ல பண்புகள் உள்ள ஒரு மனித சமூகத்தை உருவாக்குறதுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். எவ்வளவுக்கு கடுமையான சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எவ்வளவு கடுமையானவங்க, விருப்பம் இல்லாட்டி முந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன்னால வாழ்த்தான், கையில வாழ்த்தான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னாலேயும் சில முக்கியமான நேரத்திலையும் ஆசைப்பட்டாங்க. ஆனாலும் எப்படி நடந்து கொண்டாங்க? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹய்யா அலஸ்ஸலாஹ் ஹய்யா அலஸ்ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ். ஒரு தடவை ஒரு சஹாபி, ஒரு காட்டரபி, கரடு முரடான தன்மை உள்ள ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்து சிறை செய்தியா வச்சுப்பட்டு அவர் என்ன செய்யறாரு? பள்ளிவாசலுக்கு மூத்திரம் பெய்கிறாரு. சஹாபாக்களுக்கு கோபம் வந்துட்டு அடிக்க போனாங்க, அதட்ட போனாங்க. சல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? அவரை விடுங்க, அப்படியே மூத்திரத்தை கழிக்கட்டும். மூத்திரத்தை என்ன செய்யட்டும்? சிறுநீர் அவர் என்ன செய்யட்டும்? கழிக்கட்டும். அவர் அதட்டாதீங்க, அவர் மூத்திரம் பெய்யட்டும். அதுக்கு பின்னா சொன்னாங்க, இப்போ இடர்நாள் இதாக ஈக்குது, அப்போ அந்த மணல் மட்டும்தான் இடர்நாளை கொஞ்சம் நகிசா ஈக்குது, ஒரு தண்ணி வாளி எடுத்துட்டு வாங்க, ஊற்றி விடுங்க, சுத்தம் செஞ்சாங்க. இதுல என்ன நடக்குது? 2 விஷயம். ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை வந்தா அன்னைக்கு மூத்திரத்தை தடுத்திருந்தா அவருக்கு வரக்கூடியதை உற்றுவணும். அது அப்படியே அவருக்கு அது ஆரோக்கியம், அதை போக வேணாம். ஆரோக்கியத்துல விளைவு உண்டு பண்ணீங்க, மூத்திரத்தை அப்படியே கழிக்க விட்டாங்க. அதை செய்யுங்க. எவ்வளவு பண்பு பாருங்க, சுபஹானல்லாஹ். இன்றைக்கு எங்கட பள்ளி வாசல்ல பிற மத ஒத்தர் வர பிரச்சனையே இல்லை, வரலாம் தாராளமா. இன்னைக்கு நாங்க பல கட்டணங்கள் என்னது பேக்கில் என்ன சட்டம் வந்தா அதுக்கு என்னது சாராய போத்துல கொண்டு வைப்பாரு, அதனால கூட காண இல்லை கதை. நாங்க எங்க இருக்கிறோம்? பிற மதத்தொத்தர் தாராளமா வரலாம் பள்ளி உள்ளுக்கு. நாங்க எங்க குடத்தை காட்டணும். அல்லாஹ் குர்ஆன்ல பிற மதத்தவர்கள் நஜீஸுக்கு செல்லிக்கிறான். என்னது? உடம்புல நஜீஸுக்கு செல்ல இல்லை, அவரோட உள்ளத்துல நஜீஸ் இருக்கு. அல்லாஹ் வைக்காமைக்கு அடுத்ததை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. எனவே அல்லாஹ் அந்த இடத்துல பயன்படுத்திக்கிற வார்த்தை அசுத்தம் உள்ளத்தை தான் செல்லிக்கிறான், உடலை செல்ல இல்லை. ஒரு மனிதர் பள்ளிகளுக்கு வர பார்க்கறது என்ன நடக்குது? தாராளமா வரலாம், சைக்கிள் உட்கார வச்சு பார்த்து காட்டலாம். நாங்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு அவங்க வரப்போக்கில் என்ன சரி பிரேக்கில் சத்தப்பட்டா அதுக்கு சாராய போத்தல் இருக்குன்னு சொல்றோம். அதனால பார்த்த மாதிரி. அப்போ இதெல்லாம் பண்பில்லை, இதெல்லாம் பண்பில்லை. அப்ப அதுக்கு பின்னால 2 நாள் தங்குறாரு. இந்த செய்தி நபியாவுடைய பண்பை பார்த்துட்டு பின்னால அந்த சஹாபி அவர் துட்டாச்சு, ஓட இல்லை, அப்படியே வந்தாரு. குளிச்சுட்டு வந்து
நபிக்கு முன்னுக்கு உட்கார்ந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்ய போறேன், இஸ்லாத்தை ஏற்க பார்க்கிறேன், ஏற்க விரும்புகிறேன், எனக்கு கலிமா சொல்லித்தாங்க. முஸ்லீமாக மாறுறாரு. இதெல்லாம் இந்த பண்புகள் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் எந்த அளவுக்கு பண்பாட்டு ரீதியான வீழ்ச்சியில் இருக்கிறோம். எங்கட பொருளாதாரம் வளருது, எங்கடா என்னது உடல் அமைப்பு எல்லாம் அழகாயிக்குது. ஆனால் சரிப்படுத்த வேண்டிய அந்த சின்ன சதை பிண்டம் தான் உள்ளம். இந்த உள்ளம் எந்த அளவுக்கு அசுத்தமாயிக்குது. இதுக்கு பொறாம, வஞ்சகம், இன்னொரு மனிதனுக்கு என்னது சந்தர்ப்பத்தை பார்த்து தீக்கிறது, பழி வாங்குறதுக்கு, இதெல்லாம் எங்க ஒழுங்கிக்குது உள்ளத்துல. அப்ப நாங்கள் சுத்தப்படுத்தணும் எதை, உள்ளத்தை கண்ணாடி மாதிரி வச்சுக்கொள்ளணும். எனக்கு ஒரு விஷயம் விட்ட பிடிக்கல, நான் ஓப்பனா கதைக்கிற பழக்கத்தை உண்டாக்கணும். உம்மா வாப்பாவா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா, நான் ஓப்பனா அவர்கிட்ட கதைக்கணும். பின்னுக்கு கதைச்சி கதையை வளர்த்து அடுத்தவர மனசையும் குழப்பி இப்படி இருக்கப்படாது. இஸ்லாம் எவ்வளவு அழகா வழிகாட்டி தந்திருக்குது. எந்த அளவுக்குள்ள ஒரு மிருகத்தை அறுக்கிறதா இருந்தாலும் இன்னொரு மிருகத்துக்கிட்ட முன்னுக்கு வச்சு அறுக்கப்படாது. கத்தியை நல்லா கூறாக்கணும், தண்ணி கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். எங்க போகுது பாருங்க. நாங்க அடுத்த கட்டப்பாடு வரைக்கும் சாப்பிட போறோம். கோழி எங்கட என்னது எங்க வீட்டுக்கு போகுது, மாடு ஆடு நாங்க அதை அறுக்கத்தான் போறோம். இஸ்லாம் எவ்வளவு அழகான வழிகாட்டுது. மனிதனோட மட்டும் இல்ல, மிருகத்தோட. சும்மா போற நாய்க்கு கூட கல்லடிக்கல, பூனைக்கு கல்லடிக்கல. சும்மா எனக்கு எந்த ஒன்றும் செய்யல, அந்த பாட்டுக்கு போகுது, ஒன்றும் செய்யல எனக்கு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு வழிகாட்டல், நற்குணம். இதுதான் குணம். ஒரு கோழி அறுக்கிறீங்களா, அதுக்கு தீனியை போடுங்க, தண்ணியை கொடுங்க, கத்தியை நல்லா கூறாக்குங்க, நல்லா கூறாக்கி வச்சுக் கொள்ளுங்க. இன்னொரு மிருகம் என்னது பிராணி, அதே மிருகம் இன்னொரு பல மிருகங்கள் பார்த்துட்டு இருக்குது, அதுக்கு முன்னுக்கு அறுக்காதீங்க. ஒரு தனிப்பட்ட இடத்துல அருங்க, ஒரே அடியில் அறுத்துடுங்க, அடிக்காதீங்க தலைக்கு. மீனா இருந்தாலும் அதை உசிறு போகும் வரைக்கும் விடுங்க கொஞ்சம். இதெல்லாம் எங்க சொல்லி தரப்படுது இஸ்லாத்துல? நபிமார்கள்ட்ட இருந்த பண்புகள், நபிமார்கள்ட்ட இருந்த பண்புகள். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு நபியாக வந்தாங்க? அரபிகளுக்கு. அந்த டைம்ல இருந்த மக்கள் இருந்தாங்க. நாங்கள் ஏற்கனவே பார்த்தேன், ஜுருஹும் கோத்திரம், ஜுருஹும் யமன்ல இருந்து வந்த சினாக்கள், இப்படியானவங்களுக்கு நபியாக, மக்கால உள்ளவங்களுக்கு அரபிகளுக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க. அதுக்கு பின்னால ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். கஅபத்துல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் கட்டி முடிச்சதுக்கு பின்னால சொன்னாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு படிச்சுட்டா எப்படி ஹஜ்ஜி செய்யணும்னு. அதெல்லாம் அல்லாஹ் படிச்சு கொடுத்தான். அந்த முறை அப்படியே இருந்துச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்னது பிற்பட்ட நபி அவங்க வரும் வரைக்கும் அந்த அரபிகளுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. கஅபத்துல்லாஹ் கண்ணியப்படுத்துறது, அதை சுற்றி வாரது, சஃபா மருவாக்கு ஓடுற அந்த பழக்கம், இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா முறை வித்தியாசம். அவங்க என்னது சில முறையை கையாண்டாங்க. என்னது, உரியானத்தோட சஃபா மருவாக்கு இடையில ஓடி வாரது. அதே மாதிரி என்னது காபத்துல்லாக்கு மேல கீழே இடது வலது எல்லாத்திலையும் என்னது சிலைகளை கொண்டு வச்சது. சஃபால ஒரு சிலை, மறுவால ஒரு சிலை, இந்த மாதிரி பழக்க வழக்கம் மாறிச்சு. வழி தவறினாங்க. ஆனால் ஹஜ்ஜுங்கிற அந்த கடமையுடைய அந்த வழிபாடு, முஸ்தலிஃபாவுக்கு போறது, அரஃபாவுக்கு போறது, இந்த மாதிரியான பண்புகள், இப்படியான வணக்க சிறிகைகள் இருந்துச்சு. அதே மாதிரி காபத்துல்லால என்னது கை தட்டுறது, அது அதே மாதிரி விசில் அடிக்கிறது, இந்த மாதிரி சில அந்த வணக்கத்துல சில மோசமான பழக்க வழக்கம் இருந்துச்சு. ஆனா ஹஜ்ஜுங்கிற அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் காட்டி கொடுத்த அந்த பழக்கம் அந்த மக்கா வாசிகளுக்கிட்ட நபியாக வரும் வரைக்கும் இருந்துச்சு. அதே டைம்ல இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காலமெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால அந்த மக்கள் இருந்த நேரம் அந்த மக்களுக்கிட்ட ஒரு கொள்கை இருந்துச்சு. சில வணங்கினவங்க சில வணங்கினாங்க. அந்த சிலை வணக்கத்தை முதலாவது கொண்டு வந்தவன் அம்ரு இப்னு லுஹை, அவன் பேரு அல் ஹுசாயி, ஹுசா கோத்திரத்தை சேர்ந்த அம்ரு இப்னு லுஹை என்கிறவன் தான் ஜித்தால இருந்து காபத்துல்லாஹ்க்கு சிலை வணக்கத்தை முதலாவதாக கொண்டு வந்தவன். அதுக்கு பின்னால் சிலை வணக்கம் இருந்துச்சு. அந்த மக்கா வாசிகள்லையும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பேரு ஹனீஃப், ஹுனஃபா, இறைவன் ஒன்றுதான். மனிதனுக்கு என்னது இயல்புனே ஒரு சுபாவத்தை கொடுத்திக்கிறான். இறைவன் என்கிறவன் அது எத்தனை பேரா இருக்கலும் ஒத்தந்தான் இருக்கக்கூடிய பண்பு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதன் உள்ளத்திலேயும் வச்சுதான் இருக்கிறான். அது ஃபித்ரத், இயல்பிலே அது இருக்குது. அந்த பண்புல அந்த மக்காவாசிகள்லையும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, நல்ல மக்கள். இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி என்னது 5 கடவுள் 4 கடவுள் அங்க இங்க இருக்காது, அது அப்படியெல்லாம் இல்லை. படைத்தவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் என்கிற கோட்பாட்டுல பல பேர் இருந்தாங்க.
அந்த கோட்பாட்டுல இருந்தவங்க பல பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 40 வயசுல நபிக்கு நுபுவத்து கிடைச்சிச்சு. அதுக்கு முன்னாலேயும் நபி அவங்க நினைச்சாங்க நபி சிலையை வணங்கினது கிடையாது, அல்லாஹ் ஏற்கனவே போட்டுதான். அவங்க அப்ப யார் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹனீஃப்னு சொல்லக்கூடிய எந்த சிலையை வணங்காமைக்கு இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்கிற கோட்பாட்டில் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு காட்டி கொடுத்த அந்த அமைப்பின் பிரகாரம் தான் ஹிரா குகைக்கு போயிட்டு தனிமையில் இருந்து திக்ர் செய்வாங்க, தனிமையில் இருந்து யோசிப்பாங்க, தியானங்கள் செய்வாங்க. இப்படி இருந்தாங்க. 40 வயசு ஆகும் வரைக்கும் அல்லாஹ் என்னது அப்படி வச்சிருந்தான். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வவஜதக ضالன் ஃபஹதா, நீங்க நபியே நீங்க மார்க்கத்தினுடைய முழு விவரமும் தெரியாதவராக இருந்தீர்கள், மார்க்கத்தினுடைய முழு விடயங்களையும் அறியாதவராக இருந்தீர்கள். ஃபஹதா, நான் உங்களுக்கு 40 வயசுல முழு விடயத்தையும் வழங்கப்படுத்தினேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள்ல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட குடும்பத்துல வந்தவங்க தான் எங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்துல வந்தவங்க தான் எங்கட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில் வந்தவங்க தான் எங்கட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்களோட பரம்பரையிலிருந்து பல நபிமார்கள் வந்தாங்க. அவங்க எல்லாம் யாருக்கு நபியாக போனாங்க? எந்த கூட்டத்துக்கு? பனு இஸ்ராயில் சொல்லக்கூடிய பெரும் ஒரு சமூகத்துக்கு நபிமார்களாக இருந்தாங்க. அப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பல பிள்ளைகள் இருந்தாங்க. அதுல முக்கியமான பிள்ளைகள் 2, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வந்தது ஒரு நபி, அது எங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரையிலிருந்து பல நபிமார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பல நபிமார்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இப்படி பல பேர் வருவாங்க. ஈசாலை இதெல்லாமே வந்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையிலிருந்து வந்த நபிமார்கள். அவங்க யாருக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க? பனி இஸ்ராயில் கோத்திரத்தார்களுக்கு நபிமார்களாக அனுப்பப்பட்டாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிற செய்தி நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 100 வயசு, சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 90 வயசு. அந்த டைம்ல தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறக்கிற செய்தியை மலக்குமார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை அழிக்க வந்த அந்த ரசூல்மார்கள் மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாமும் இந்த 3 பேரும் நன்மாராயம் சொல்றாங்க, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்கிற புள்ள புத்திசாலியான உங்களுக்கு பிறக்க போகுது. அப்ப அவங்க சொன்னாங்க என்னது, இந்த தள்ளாடுற வயசு முதுமை, அதே மாதிரி புள்ள பிறக்கிற அந்த பக்குவம் எனக்கு இப்ப இல்லை, அந்த தகுதி இல்லை, இப்படியான டைம்லயும் எனக்கு புள்ளையா? அப்ப சொன்னாங்க நீங்க அல்லாஹ் கட்டளையை பார்த்து ஆச்சரியப்படுறீங்களா? அல்லாஹ் ரஹ்மத் பரக்கத்துல உங்களுக்கு இருக்குது. லா இன்னைக்கு முக்கியமான விஷயம், பலா தக்கும் நிரல்கானின், நிராசை அடைய வேண்டாம். இது நடக்காது, இது முடிஞ்சினே, நான் மாட்டியாச்சு, இதுக்கு போற வழி ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்க என்ன செய்ய வேணாம், நிராசை அடையவானாம், நிராசை அடையவானாம். அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல அலைஞரனே எங்களை படைச்ச இறைவன் இருக்கிறானே அவனை நாங்க விளங்கணும், அவன் எப்படியாப்பட்டவன். வந்த நபிமார்கள் எல்லாம் ஆசை விட்டுனாங்க தனது கூட்டத்தாருக்கு, அல்லாஹ் கிட்ட இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தௌபா செய்யுங்க. அல்லாஹ் எப்படியாப்பட்டவன்? ரஹீம் வதூத், இரக்கமுள்ளவன், பாசமுள்ளவன். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லை, நீங்க செஞ்ச பாவங்களை நீங்க விட்டுட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு உடல் பலத்தை தருவான், உடல் பலத்தை தருவான். அது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை, யுமத்திஉக்கும் மதாஅன் ஹஸனன், அழகான வாழ்வாதாரத்தை தருவான், அழகான வாழ்வாதாரத்தை தருவான். அது மட்டும் இல்லை, வயசிதுக்கும் குவதன் லகுவா, உங்கள்கிட்ட ஆரோக்கியம் 50% இருந்துச்சு, நீங்க தௌபா செஞ்சு அழகான முறைக்கு உங்களை நீங்க சீர்படுத்தி வாழ்றீங்களா இருந்தா உங்களோட ஆரோக்கியம் கிடைக்கும், நோய் விட்டு போகும். நோய் என்ன செய்யும்? விட்டு போகும். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட இறைவன் எங்களை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா? யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், நீங்கள் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செஞ்ச கூட்டத்தாரே. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்க எங்களுடைய சகவத் இச்சையின் காரணமாக எங்களுடைய மனசு ஆசையின் பிரகாரம் பாவங்கள் செஞ்சு கொடை ஐக்குது. இப்ப என்ன எனக்கு மவுத்து வரையில அல்லாஹ் ஏதோ ஒரு அடிப்படையில் எனக்கு இப்ப அல்லாஹ் ஞாபகத்தை தாரான். அல்லாஹ் என்ன பார்த்து என்ன சொல்றான்? யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்கின்ற எங்களுடைய அடியார்களே. இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? எப்படி பேசுறான்? யா இபாதியே, யா இபாதி. அங்கே வல்ல என்ன சொல்றான் தெரியுமா?
என்னுடைய அடியார்களே. இது எப்படியாப்பட்ட அடியார்கள்? அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தொழாத என்னுடைய அடியானே, கொலை செய்த என்னுடைய அடியானே, விபச்சாரம் செய்த என்னுடைய அடியானே, இன்னொருவருக்கு அநியாயம் செஞ்ச அடியானே, இன்னொருவருடைய கஷ்டத்தை வைத்து நல்ல சம்பாதிச்ச அடியானே. இப்போ உனக்கு டைம் இருக்கு. நான் அன்னைக்கு பார்த்துட்டேன் சௌபாட அமைப்பு நாங்க போன நம்ம சொல்லி தந்துட்டேன். இப்போ டைம் இருக்கு. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீ என்ன செய்யாத, நிராசை அடையாத. என்ன செய்யாத? நிராசை அடையாத. போனதை போய்த்துட்டு அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போனது போய்த்து விட்டுரு. அதே மாதிரி அஜ்யானோட சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தா போய்த்து மன்னிப்பு கேட்டு, பொருளா இருந்தா அதை கொடுத்து என்ன செஞ்சது நீ இப்ப நீ திரும்பி வாழு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு இப்பவும் கிடைக்க வாசல் இருக்கு. பள்ளி வாசல் திறந்து இருக்குது. அதான் சொல்லப்படுது. இன்றைக்கு மஹல்லாடே வந்து என்ன செய்யலாம்? மாசத்துல 2 மணித்தியாலம். ஒரு மாசத்துல ஒரு ஆளுக்கு 2 மணித்தியாலம். எவ்வளோ? முழு மாசத்துக்கும் 2 மணித்தியாலம். இது எதுக்கு? எனக்கு இல்ல, வார பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு நான் உதவி அளிக்கிறேன். பள்ளிவாசல் நாடி வரக்கூடியவங்களுக்கு நான் என்ன வாங்கிக்கிறேன்? உதவியா இருக்கிறேன். அந்த 2 மணித்தியாலத்தை கொஞ்சம் பிளான் பண்ணி அழகான முறைக்கு மனசை எடுத்து பள்ளிவாசலுக்கு போறேன். பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவங்களுக்கு சமைச்சு போட போறேன். அவங்களுக்கு விஷயங்களை சாப்பிட்டதை கழுவ போறேன். எனக்கு இதுக்கு பல நன்மை இருக்குது. நான் ஒரு சமூகத்தை, ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விடயத்துல ஒரு சமூகத்தை அப்படியே கூட்டி வச்சுக்கொள்ள போறேன். எனவே எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? எவ்வளவு பெரிய பாக்கியம். மனசு தடுக்கணும். இந்த நல்ல பண்புகளை உருவாக்கி கொள்ளணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் உள்ள தாற்பயத்தை யோசிக்கணும். இதுல நாங்க என்னது, இன்னொரு மனிதனுக்கு உதவி செஞ்சு சேர்த்து யாரும் அழிஞ்சது கிடையாது. ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய போயிட்டு அது உடல் சம்பந்தப்பட்ட உதவியா இருக்கோ மேலும் பணம் சம்பந்தப்பட்ட உதவியா இருக்கோ மேலும் யாரும் அழிஞ்சது கிடையாது. நான் ஏற்கனவே அல்லாஹ்க்கு உதவி செய்யறது, அல்லாஹ்க்கு கடன் கொடுக்கிறது, அது அல்லாஹ்க்கு உதவி செய்யறது மாதிரி. அதனால பள்ளிவாசல் கட்டுற விஷயத்துல முட்டை அளவுக்கு, எவ்வளவுக்கு காடா முட்டை தெரியும் எவ்வளவு பெருசு, காடா முட்டை எவ்வளவு சிரிச்சு. ஒரு ஆள் என்னது, அது ஒன்று திண்டா போலாம், 30 முட்டை திண்டணும். அப்பதான் என்னது கொஞ்சம் வேறு நிரம்பின மாதிரி வரும். அந்த காடா முட்டைய 30 திண்டா தான் என்ன செய்யும், வேறு கொஞ்சம் நிறையும். காடா முட்டை அளவுக்கு பள்ளிவாசலுக்கு யார் உதவி செய்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் நான் அவருக்கு மாளிகை கொடுப்பேன். யார் சொல்றது? அல்லாஹ். நான் கொடுக்கிறது காடா முட்டை அளவு. நான் அந்த பள்ளிவாசலுக்கு இப்படி உதவியா இருந்தா அந்த 2 மணித்தியாலம், மாசத்துல 2 மணித்தியாலம் காடா முட்டை அளவு. அதுக்கு வரப்போற செலவு இன்னொரு செலவு, பள்ளிவாசலுக்கு கொடுக்குற சந்தாட செலவு இன்னொரு செலவு. அல்லாஹ் எனக்கு என்ன செய்யறான்? பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு மாளிகை கட்டுறான். எங்கட படைச்ச இறைவன் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவன் இல்லை, அவன் விஷாலம் உள்ளவன். யதாஹு மப்சூததான், அல்லாஹ் விஷாலமாக கொடுக்கக்கூடியவன். அதனாலதான் அல்லாஹ் யாருக்கும் நன்மை சில விடயங்களுக்கு ஆசை ஊட்டுறதுக்காக வேண்டி அதுதான் அளவுண்டு இல்லை. 70 மடங்கு 300 மடங்கு 10 நன்மை இப்படின்னு சில ஆசை ஊட்டுறதுக்காக மனுஷன் கணக்கு பார்க்கிறவன் தானே. மனுஷன் கணக்கு பார்க்கிறோம், வேலைக்கு போனா எவ்வளவு சம்பளம், இன்றைக்கு எவ்வளவு செலவு, அப்படி கணக்கு பார்க்கிற. அப்ப அதனால சில ஹதீஸ்ல சில கணக்குகள் சொல்லப்பட்டிருக்குது. இவ்வளவு மடங்கு நன்மை இருக்குது, இவ்வளவு நன்மை. அப்ப மனுஷன் ஆசைப்படுவான். ஆனா அதில் உண்மையான நடக்கும் அல்லாஹ் கிட்ட மட்டும் இல்லை. அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், கணக்கு பார்க்காம நன்மை கொடுக்கக்கூடியவன் தான் எங்கட இறைவன். கணக்கு பார்க்காம கொடுக்கக்கூடியவன் தான் எங்கட இறைவன். எனவே இந்த விடயங்கள் நாங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் முன்னுக்காகணும். ஒவ்வொருத்தருக்கும் நான் அடுத்தாக்களை பார்க்கல, நான் என்ன பார்க்கணும், நான் எந்த அளவுக்கு நான் விருப்பத்தோட செய்யறேன். இந்த மாதிரியான பண்பு எல்லாம் இது அடுத்தாக்களுக்கு உதவி செய்யற மாதிரி. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படியாப்பட்டவங்க? சாதிக்குல் வாத், வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய மாட்டாங்க. வாக்குறுதிக்கு மாற்றம் செய்யறவன் யாரு? முனாஃபிக். வாக்குறுதிக்கு அந்த முனாஃபிக்குடைய ஒரு பண்பு, நான் மூமினாக இருந்தாலும் முனாஃபிக்குகள்கிட்ட இருக்கக்கூடிய பண்புல ஒன்று எனக்கு தான் வந்திருக்குது, பொய் வாக்குறுதி கொடுக்கிறது. இதெல்லாம் கூடாது.
இன்னொரு மனிதன் கஷ்டத்தை புரியணும், ரூம்ல இருக்கக்கூடிய போன சொன்ன மாதிரி இப்படி நாங்கள் ஒருத்தருக்கொத்தர் பிணைப்பாக இருந்து கொள்ளணும், ஒருத்தருக்கொத்தர் பிணைப்பாக இருந்து கொள்ளணும். நபிமார்களுடைய வரலாறுல என்ன சொல்லுது எங்களுக்கு, அதான் சொல்லி தருது. இதெல்லாம் நல்ல பண்புகள். நபியை பத்தி குர்ஆன்ல சொல்ல போக்கல இன்னக லஅலா குலுகின் அதீம், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல போக்கல அந்த உதவி செய்ய போனது இன்ஷா அல்லாஹ் வரும், பின்னுக்கு வரக்கூடிய சம்பவங்கள்ல வரும். ஒவ்வொரு நபிமார்களும் அடுத்தவங்களுக்கு உதவியா தான் இருந்தாங்க. தன்னுடைய கூட்டம் பாவங்கள் செய்ய போகல கவலைப்பட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒன்றும் கிடைக்கிறது இல்லை, அவங்களுக்கு எந்த ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. நேரத்தை ஒதுக்கி அவங்ககிட்ட போயிட்டு ஏசினாலும் பிரச்சனை போயிட்டு செஞ்சாங்க, வழிகாட்டினாங்க. எந்த ஒரு கூலியும் எதிர்பார்க்க இல்லை. இதெல்லாம் சமூக சேவை, இதெல்லாம் சமூக சேவை. இதுக்கெல்லாம் பல கூலி இருக்குது. எனவே எங்களுடைய படைத்த இறைவன் என்ன சொல்றான், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட அடியார்களே லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீங்க என்ன செய்யணும், நிராசை அடைய வேண்டாம். அப்ப எனவே எங்களுக்கு இன்னமும் டைம் இருக்குது, எங்களுக்கு இன்னமும் டைம் இருக்கு. ஏன் உள்ளத்தை நன்றைக்கு நான் போய் என்ன செய்யணும், நான் என்ன போய் செக் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நைட்டு நான் தூங்க முன்னால நான் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் தூங்கணும். என் உள்ளத்துல யாரை பத்தி கட்டணம் வைக்குது, நான் அவருக்கு என்ன சொல்லாமைக்கு ஒரு விஷயம் என் மனசுல இருந்துகிட்டே நிற்குது, அதை நான் இன்றைக்கு பேசி முடிக்கிறோம். இப்படி மனசுல இருக்கக்கூடிய அந்த பொறாமை, வஞ்சகம், இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை மனசுல இருந்துகிட்டே இருக்குது. இதெல்லாத்தையும் பேசி என்ன செஞ்சிடணும், நேருக்கு நேரம் பேசணும், முடிச்சிடணும். அப்ப என்ன நடக்கும், இன்னும் அன்பு பிறக்கும். என்ன வரும், அன்பு உண்டாகும். அப்ப இந்த உலகத்துல மிக முக்கியமான ஒரு விடயம் நற்பண்புகள். எனவே இந்த நற்பண்புகளோடு நாங்கள் என்ன செய்யணும், வாழ்ந்து மரணிக்கணும். மரணிக்கிற நேரத்தில் சொல்லணும், இந்த மனிதன் எங்களோட இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், அவரை நான் மிஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதனாக நான் வாழணும். நாங்கள் வாழ்ந்து கபரில் இருந்தாலும் எனக்கு ஒரு துவா வரணும், யாழ் அவருடைய பாவத்தை மன்னிச்சு எனக்கு ஒரு உதவி செஞ்சாரு. இப்போ நான் மரணிச்சிட்டா எந்த பொஞ்சாதி புள்ளகளை தவிர அடுத்த ஆக்கள் தெரிந்து எனக்கு துவா வருமானு நான் பார்க்கணும். அடுத்த ஆக்கள் தெரிந்து துவா வருமா அப்படின்னு நான் பார்க்கணும். அப்படி நான் வாழ்ந்திருந்தா ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குடும்பத்துக்கு பாடுபடுவான். அப்படித்தானே, தனது பிள்ளை, சும்மா வாப்பா, பொஞ்சாதி புள்ள அவங்க நடந்து கொள்வான். இப்போ நான் பார்க்கணும், அந்த வட்டத்தை தாண்டி அடுத்த ஆக்கள் வட்டத்தால் எனக்கு துவாக்கள் வருமா, இஸ்திக்ஃபார் ஒன்று கிடைக்குமா, ஒரு 10 ஸலவாத்து கிடைக்குமா. இஸ்திக்ஃபார் செய்யலாம், ஸலவாத்து சொல்லலாம். நான் இந்த அளவுக்கு இப்படி இருந்தால் நான் நல்ல பண்போடு வாழ்ந்து மரணித்தவன் அர்த்தம். அதனால இப்படியாப்பட்ட பண்புகளோடு நாங்கள் ஒவ்வொருத்தரும் மரணிக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஆசைப்படணும். நபி அவங்களும் அனுப்பப்பட்ட நோக்கம் நற்குணத்தை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி, மனிதனை நல்ல மனிதனாக ஆக்குறதுக்கு. எவ்வளவு பெரிய சஹாபாக்கள் பொம்பளை புள்ள பிறந்துன்னு சின்ன செய்தி கேட்டா முகம் கருத்துரும், பொம்பளை புள்ள பிறந்துட்டு கேள்விப்பட்டா முகம் கருத்துரும். அவர் யோசிப்பாரு, இந்த கேவலத்துடன் அந்த புள்ளையை வளர்க்கிறதா இல்லாட்டி மண்ணை போட்டு மூடிடுவோமா உசிரோட. அவருடைய அந்த ரோஷம் என்ன செய்யும், புள்ள கத்த கத்த உசிரோட மண்ணை போட்டு புதைச்சாக்குறது. எப்படி ஆகினாங்க, தனது புள்ளைய பட்டினி போட்டு இன்னொரு மனிதனுடைய பசியை ஆற்றக்கூடிய மக்களாக மாறினாங்க. நாங்கள் எத்தனை சம்பவங்கள் கேட்டு தான் நினைக்கிறோம். இன்னொரு மனிதனுக்கு உதவி செஞ்சாங்க. சஹாபாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்பாங்க. அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான், கட்டிடம் எப்படி ஒரு கல் இன்னொரு கல்லோட சேர்ந்து எப்படி ஸ்ட்ராங் ஆகிக்குதோ, தனி ஒரு கல்ல இருந்தா ஒரு அடியோட 2 உடைஞ்சிடும். இப்ப அடிச்சு உடைக்கலுமா கட்டிடத்துல ஏலாது. ஒன்றோட ஒன்று சேர்ந்து பலமா ஈக்குது, இன்னொண்ட மற்றது பாதுகாக்குது. எத்தனை பில்டிங், 110 பில்டிங் மாடி, அவ்வளவு பெரிய மாடிய அந்த கல் ஒன்றோட ஒன்று சேர்ந்து என்ன செய்யுது, பக்க பலமா வச்சுட்டு ஈக்குது. அப்ப இந்த மாதிரி பண்பெல்லாம் எங்க இந்த உருவாகும், அந்த நட்பண்புகள் மூலமாகத்தான் உருவாகணும். எனவே இந்த விடயத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்திக் கொள்ளணும்.